ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் நேற்று வீடியோஸும் போட முடியல, அண்ட் இன்றைக்கி காலையில் என்னால் வாய்ஸ் மெசேஜஸும் போட முடியல. அதுக்கான ரீசன் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் டைட்டான ஷெட்யூல் இருக்குது. ஸோ அதனால் என்னால் ஃபியூ டேஸுக்கு வந்துட்டு இந்த மெசேஜஸ் போட முடியாது. நான் வந்துட்டு சண்டே போட்ட வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் ரீசன். பட் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் ரெகுலர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வரும். இனிமேட்டு ரெகுலர் வீடியோஸும் தொடர்ந்து வரும். ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாஸை பார்த்துட்டு வந்துடலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக தான் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் அப் ஓப்பனிங்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு காலையில் இதே நிலமை நீடிச்சாங்க அப்படின்னா. அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்ஸ் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அண்ட் யூகே மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கணும் கொஞ்சம் புல்லிஷ்னஸ் தான் தெரியுது நம்ம ஓவராலாக குளோபல் மார்க்கெட்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன் நான் ப்ரீவியஸ்லி ஒரு வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். இந்த பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். ஐ மீன் ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் விச் இஸ் 21,350. லாஸ்ட்டாக நான் போட்ட வாய்ஸ் மெசேஜஸ்லையும் இதான் சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரீஜனுக்கு கீழே வந்தாங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஸோ இந்த ரீஜன் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்லையும் சரி ரொம்ப க்ரூஷியலான ரீஜனாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கு கீழே வந்தாங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் 2 டேஸுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோஸில் பிளானாக இருந்துச்சு. ஸ்டில் இதுக்கு கீழே மார்க்கெட்ஸ் வரல. ஸோ இங்கே வரும்போதெல்லாம் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறாங்க. இந்த பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் இங்கே வந்து கீழே வந்தாங்க. இந்த பாயிண்ட் கிட்ட பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி மேலே போனாங்க. அகைன் இன்னைக்கான மார்க்கெட்ஸை திருப்பி இதே பாயிண்ட் பக்கத்தில் வந்தாங்க. திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போனாங்க. ஸோ இதே சினாரியோவாக தான் இருக்குது. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டபுள் டாப் மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்பர் சைட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டவுனு, அதுக்கப்புறம் அகைன் இதே பாயிண்ட்ஸில் ஒரு சப்போர்ட், அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட்ஸ் மேலே, அதுக்கப்புறம் திருப்பி இங்கே கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு டபுள் டாப்போட நெக்லைன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது கட் ஆச்சு அப்படின்னா தேர் ஆர் ஹை பாசிபிலிட்டி டு மேக் அ டவுன் சைட் மொமெண்டம் அப் டு இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,200 பக்கத்தில் வராங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு நல்ல டவுன் சைட் மொமெண்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம நல்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பிளான்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த ரீஜன் விச் இஸ் 21,350 to 21,300. ஸோ இந்த ரீஜன் கட் ஆச்சுன்னா நீங்கள் புட்டில் போங்க. அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதர் தன் தட் நிஃப்டியை பற்றி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. லாஸ்ட் ஃபியூ டேஸாக கன்சோல்டேஷனுங்கிற காரணத்தினால. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட்ஸ். அண்ட் எக்ஸாக்ட்லி லாஸ்ட் வீடியோஸில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த பாயிண்ட் ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். விச் இஸ் ஆல்மோஸ்ட் 47,650. ஸோ இதுக்கு கீழே வந்தாங்கன்னா நீங்கள் புட்டில் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸில் 15th of December நினைக்கிறேன். லாஸ்ட் சண்டே அந்த டைமில் தான் வந்துச்சு. ஸோ 17th of December இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 17th of December அன்றைக்கி நான் போட்ட வீடியோஸில் இந்த பாயிண்ட் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். அகைன் மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே வந்தாங்க. எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸில் தான் சப்போர்ட். அகைன் மார்க்கெட்ஸ் மேலே திருப்பி அகைன் மார்க்கெட் இந்த பாயிண்ட்டை கட் பண்ணாங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஸோ இதோட ரீஜன் சொல்லி பார்க்கணும்னா நமக்கு 47,667 வராங்க. ஸோ ஒன்ஸ் 47,667 கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஆல்மோஸ்ட் இங்கே இருந்து இது வரைக்கும் நமக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃப்டி சைடில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரீஜனையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த ரீஜனை நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி இது வரைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேஃபராக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜோன்ஸ் கட் ஆனதுக்கப்புறம் போங்க. பிகாஸ் இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் அகெயின் மார்க்கெட்ஸ் திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்பர் சைடில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹோல் ஜோன்ஸை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புட்டில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபராக இருக்கும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் அப்டேட்டட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.